ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் டிஎன் 2026. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். குல்கன் குமாருங்கிற ஒரு நார்த் இந்தியன் சென்னையில் பீடா கடை வச்சிருப்பாரு. அவர் பேசுகிற தமிழ் பிடிச்சு போய் ஒரு டேரக்டர் அவரை ஹீரோவாக ஆக்க அவர் மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான நிறைய கமர்ஷியல் படங்களை பண்ணி 200 கோடி சம்பாதிக்கிற ஒரு ஹீரோவாக மாறி இருக்காரு. சில பேர் அவருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸோ அவர் அரசியலுக்கு வரலாம்னு முடிவெடுக்கிறாரு. இதுக்கடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் தான் டிஎன் 2026. எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலாக நம்ம விஜயோட ரியல் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்களை வச்சு தான் இந்த படத்தையும் இவங்க எடுத்திருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டே இவங்க பிளான் பண்ணிட்டாங்க போல. எனக்கு இந்த படம் விஜயை ட்ரிகர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுறது, ஐடி ரைட் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது, அவங்களோட ஒய்ஃப் இஷ்யூ, ஆக்டர்ஸோட அஃபயர், இப்படி ஏற்கனவே நடந்த சில விஷயங்கள் வரும். பட் அதை ஒரு நெகட்டிவ் மோட்டிவ்லேயே தான் இவங்க காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஹீரோ அரசியலுக்கு வராருன்னா அவர் சும்மாலாம் வந்துட முடியாது. அவர் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் அவரோட படத்தில் பேசி இருக்கணும். விஜய் அவர்களை பார்த்தா கத்தியில இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். அவரோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் பேசிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு விஜயோட அரசியலில் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது ஒரு விஷயத்தை தான் ஹைலைட் பண்ணி பேசுறாங்க. தெரி படத்துல அதுக்கு ஏற்ற மாதிரியான சில சீன்ஸும் அவங்க வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய படங்கள்ல சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் மக்களுக்கான விஷயங்களை பேசியே தான் இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால தான் இன்னைக்கு மாஸ்டர் டைம்ல ஐடி ரைட் நடந்தப்போ நாங்க உங்க கூட இருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய கிரௌட் விஜய் பார்க்கறதுக்காக வந்தது. அந்த கிரௌட் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரியான அரசியல் கருத்துக்களை குல்கன் குமார் எந்த இடத்துலயும் பேசல. இவங்க ஏனோதானு பாசிட்டிவா ஹைலைட் பண்ணாம நெகட்டிவா மட்டும் ஹைலைட் பண்ணி விஜயை ட்ரிகர் பண்ற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படமா தான் இது எனக்கு ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸை எப்படி கொண்டு போய் முடிக்கணும்னு இவங்களுக்கு சுத்தமா தெரியல. மூவில ஒரு செகண்ட்ல இவங்க விஜய ரஜினியா மாத்திட்டாங்க. ஸோ குல்கன் குமார் அரசியல்ல இறங்காம சிம்பிளா இவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி முடிச்சிட்டாங்க. விஜயோட கேரக்டர் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்போ விஜயோட அந்த தேர்தல் அரசியலையும் இவங்க காமிச்சிருக்கணும்ல. அதை மட்டும் எதுக்காக ஸ்கிப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை எந்த ஒரு கேரக்டர் கூடயும் கனெக்ட் பண்ணாம சிம்பிளா ஒரு படம்னு பார்த்தோம்னா நட்டி அண்ட் தம்பிராமையோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சில இடங்கள்ல காமெடி ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் அது மேக்கிங்ல கோட்டை விட்டுருக்காங்கன்னே சொல்லணும். கிளைமேக்ஸ் அப்படின்னு ஓவராலாக எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இந்த மூவி யாருக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். விஜய் அவர்களை வச்சு என்னதான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 2.5. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.